அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் உங்களுடைய பொன்னான கருத்துக்களையுமே சேனலில் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே, நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் ரியாலிட்டியும் கூட. எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பைக் ஒன்று வாங்குவீங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ இருக்கிற நிலைமைக்கு பைக்கு தேவைதானா அப்படின்னு சொல்கிற கூட்டம் ஒன்று. இதை விட கம்மியான காசில் வாங்கியிருக்கலாம்பா அப்படின்னு சொல்கிற கூட்டம் ஒன்று. வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு சொல்கிற கூட்டம் ஒன்று. நீங்கள் அதே பைக்கில் கொஞ்சம் மெதுவாக அப்படி போனீங்கன்னு வச்சுங்களேன், நான்ப்பா இவன் வண்டி ஓட்ட தெரியாதவெல்லாம் பைக் வாங்கி வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கெல்லாம் ஓட்ட தெரியாது, இவனுக்கெல்லாம் எதுக்குடா பைக்கு அப்படின்னு சொல்கிறவன் ஒரு கூட்டம். நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல வேகத்தில் போயிட்டீங்க. உங்கள் அர்ஜென்ட்டுக்கு தான் போயிருப்பீங்க, ஆனால் வேகமாக போயிட்டீங்க. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இவ்வளோ வேகமாக போய் என்ன பண்ண போகிறான், வண்டி வாங்கிட்டான்ல அதான் காட்டுறான் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கெத்தா? இவ்வளோ வேகமாக போகிறதுலாம் ஒரு கெத்தா? இதெல்லாம் கெத்துன்னு நினச்சி ஓட்டுறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, நடந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், நாங்களாம் அப்பயே சொன்னோம்ப்பா, அவனுக்கு அந்த பைக் செட் ஆகாதுன்னு சொன்னோம், ஆனால் அவன் தான் கேட்கல, அடம்பிடிச்சி வாங்கினான், அதுதான் வாங்கி ஆகணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் ஒன்று. ஃபஸ்ட்டு மாதிரியே அவன் மெதுவாகவே போயிருக்கலாம்பா, நடுவில் திடீர்னு வேகமாக போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிற கூட்டமும் ஒன்று. இப்படி தான் பந்தா காட்டினா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற கூட்டமும் ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் சரியாயிட்டு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு தேவையா, ஒழுங்காக இருந்திருக்கலாம், இப்போ பாரு அந்த பைக்கால் எல்லா விஷயமும் உனக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் பைக் எடுத்திங்கன்னா, திரும்ப மாடா எடுத்துகிட்ட, இப்போ தாண்டா இந்த பைக்லேருந்து பிரச்சனை உனக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் பைக்கை கொஞ்ச நாள் விட்டுட்டு நடந்து போனீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்குமே ஒரு காரணம் சொல்லுவானுங்க. நல்ல வேலைப்பா அந்த பைக்கை விட்டுட்ட, அதுதான் உனக்கு பிரச்சனையாக வந்துச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். See you guys.